நான் என்ன தந்திடுவேன்? என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன்? என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். நீ கேட்டாலும் உயிரையும் தந்திடுவேனே, நீ கேட்டாலும் என்னையே மாற்றிடுவேனே. என் வாழ்நாட்கள் உனக்காய் தந்திடுவேனே, என் வாழ்வோடு உனையும் சேர்த்திடுவேனே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன். நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன். நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன்? என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன்? என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். கல்வாரியின் மலை மீதிலே காரங்கள் எனக்காய் விரித்தவரே, கலைந்தோடிடும் நடுவானிலே தகப்பன் துணையை இழந்தவரே. நான் வாழ உனையே தந்தீரே எனக்காய், வாழ்வேனே உனக்காய் என்னாலுமே. காலங்கள் தீர்ந்தாலும் மாறா உன் நேசம் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன். நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன். நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன்? என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன்? என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். அப்பா, தகப்பனே, என்னுடைய தெய்வமே, உமக்காக நான் வாழ முடிவெடுத்து விட்டேன். என் வாழ்வை ஆசிர்வதியும் அப்பா. என் வாழ்க்கை பூராக உமக்காக வாழும்படிக்கு முடிவெடுத்து விட்டேன் தெய்வமே. இந்த வழிபாட்டில் அதை நான் உறுதி செய்ய போகிறேன் தகப்பனே. நான் இனி ஒருபோதும் இருளின் மகனாக அல்ல, ஒளியின் மகனாக வாழப் போகிறேன் தெய்வமே. என்னுடைய வாழ்க்கை ஒளியின் பிள்ளையாக மாறப்போகிறது. என்னோடு கூட இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மகன், இந்த மகள், இவர்களது வாழ்க்கை இருளை விட்டு ஒளிக்குள்ளாக வரப்போகிறது. இதோ இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்களே உம்முடைய பிள்ளைகள் தெய்வமே, இவர்கள் சாதாரணமாக இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கவில்லை தகப்பனே. இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிறார்கள், உம்மோடு பங்கெடுக்கிறார்கள். தங்களது இருள் நிறைந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு ஆசையோடு உம்மை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க
அவங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கை ஒளிமயமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தகப்பனே. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அத்தனை பேரும் தெய்வமே ஆசிரியரின் பிள்ளைகளாகணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு இருக்கிறோம். அதனால எங்களது இருள் நிறைந்த வாழ்க்கையை நாங்க இந்த இடத்திலேயே உம்முடைய பாதத்தின் அடியிலே போட்டுவிட போகிறோம் தெய்வமே. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளினால் எங்களது சந்தர்ப்பங்களினால் எத்தனையோ காரியங்களை நாங்கள் தப்பாக பண்ணி தப்பான காரியங்களை பண்ணிக்கூட முன்னிலையில் இப்பொழுது இருள் படர்ந்த வாழ்க்கையோடு நிற்கிறோம் அப்பா. நாங்கள் இருளின் பிள்ளைகள் கிடையாது தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள். ஆகவே நாங்கள் இழந்து போன அந்த ஒளியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய இருளை இப்பொழுதே உம்முடைய பாதத்தில் போட்டுவிட போகிறோம் தெய்வமே. நாங்க போட்டு விடுகிறோம். உமக்காக நாங்கள் வாழ போகிறோம் அப்படி என்று சொன்னது வெறும் வார்த்தை, வெறும் பாடல் கிடையாது தெய்வமே. உண்மை, இது உறுதி. நாங்க எடுத்த தீர்மானம் தகப்பனே. இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் உமக்காக வாழ போகின்றோம். ஏன்னா நீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நாங்க அத்தனை பேரும் உமக்காகவே வாழ போகிறோம். எங்க வாழ்க்கை இனிமேல் மாறப்போகிறது. எங்களுக்காக கல்வாரி மலை மீது உங்க தகப்பனை கூட விட்டு விட்டு வந்து கரங்களை விரித்து அணிகளுக்குள்ளாக இரத்தங்கள் சிந்தி வழிந்து ஓடி அந்த இரத்தம் இந்த பூமியிலே விழுந்து எங்களது பாவத்தின் கரைகளை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தமாக மாற்றியதை நினைத்து பார்க்கிற பொழுது அப்பா தெய்வமே, எங்களது மனசெல்லாம் உருகுகிறது அப்பா. எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த உண்மையான உள்ளத்தை புரிஞ்சுக்காம எவ்வளவு காரியங்கள் நாங்க தப்பாக பண்ணி இருக்கிறோம் அப்பா. மனசறிஞ்சு எத்தனையோ பாவ காரியங்கள் பண்ணி இருக்கிறோம். எத்தனையோ பாவ காரியங்கள் தெரியாமல் பண்ணி இருக்கிறோம். எத்தனையோ பாவ காரியங்கள் எங்களுக்கு என்ன, மற்றவங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பண்ணி இருக்கிறோம் தகப்பனே. இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வழிபாட்டை யாரெல்லாம் பார்த்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரும், நாங்க அத்தனை பேரும் தகப்பனே, எங்களது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாங்க பண்ணிக்கிட்ட அத்தனை இருளின் காரியங்களுக்காகவும் உம்முடைய பாதத்தில் வணங்கி மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. கடந்த கால வாழ்க்கையில் செய்த தப்புக்கள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் போட்டு விடுகிறோம். யார் எங்களை மன்னிக்காது போனாலும் நீர் எங்களை மன்னிப்பீரப்பா. அதுல எங்களுக்கு 100% நம்பிக்கை உண்டு தகப்பனே. இன்னைக்கு இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கின்ற இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள் உம்முடைய ஆசிரியர் பெறணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே தெய்வமே, அவர்களது மனசு உமக்கு தெரியுமப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாதியோடு இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் தங்களது குடும்பத்துல பிரச்சனைகளோடு இந்த வழிபாட்டை பார்த்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் தங்களது கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு சண்டை போட்டுக்கிட்டு மனசுல நிம்மதி இல்லாம இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் தங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாத பட்சத்தில் உங்க மேல நம்பிக்கை வச்சு எங்களுக்கு நிச்சயமாக இந்த வழிபாடு ஒரு அற்புத வழிபாடாக, எங்களது விருப்பங்கள் நிறைவேறுகிற வழிபாடாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படி என்கின்ற வைராக்கியத்துல இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா தகப்பனே, இவர்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா இவங்க என்னப்பா செய்யணும்? உங்களை கெட்டிய பற்றி பெருசா போதாதாப்பா, அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாஞ்சியோடு இந்த வழிபாட்டில் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. உம்மை நாங்க கெட்டியாக பற்றி படிக்கிறோம். உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சம் எங்க வாழ்க்கையில வரட்டும். அதற்கு நாங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் அனைத்தையும் உம்முடைய பாதத்திலே போட்டு விடுகிறோம். இருளின் காரியங்கள் எல்லாவற்றையும் போட்டு விடுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்துல இருளை நாங்க போடுகிற வேளையில் நீர் வெளிச்சமாக இருக்கிறபடியினால் அந்த இருள் ஒண்ணுமே இல்லாதபடிக்கு போக போகிறது. இதை நாங்க நம்புகிறோம். ஏன்னா நீர் வெளிச்சம் தகப்பன்.
தகப்பனே. வெளிச்சத்தின் முன்னாடி இருள் நிற்க முடியாது. எங்க வாழ்க்கையில இருந்த பாவ காரியங்கள் எல்லாம் இனிமேல் ஒண்ணுமே எங்க கூட நிற்க போவதில்லை. எல்லாமே போக போகுது. இந்த வேளையில இதோ இந்த வழிபாட்டுல கலந்துகிட்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தங்களது வாழ்க்கையில் கட்டிக்கிட்ட அத்தனை பாவ காரியங்களையும் இப்போ உங்க பாதத்துல போடுறாங்கப்பா. உங்க பாதத்துல தங்களது தப்பான காரியங்கள் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்பா தகப்பனே, மன்னிப்பு கொடுங்கப்பா, மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க தெய்வமே, மன்னிப்பு கொடுங்கப்பா. இள வயதுல செஞ்சுக்கிட்ட தப்பான பாவ காரியங்கள், முதிர்ந்த வயதில் செய்துகிட்ட பாவ காரியங்கள், திருமண வாழ்க்கையில் பண்ணிக்கிட்ட தப்பான காரியங்கள், பிள்ளைகளாக பெற்றோருக்கு தெரியாம பண்ணிக்கிட்ட தப்பான காரியங்கள், நம்பிக்கை வச்ச உறவுகளுக்கு எதிராக பண்ணிய நம்பிக்கை துரோகத்தின் பாவ காரியங்கள், தங்கள் தொழில் செய்கிற இடத்துல தொழில் கொடுத்த முதலாளிக்கு விரோதமாக பண்ணிய தப்பான காரியங்கள், யார் யாரெல்லாம் இன்னைக்கு தங்களது வாழ்க்கையில இதுவரைக்கும் பண்ணிய தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்காம, நல்ல பாவ சங்கீதனம் பண்ணிக்காம, இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இந்த வழிபாட்டில் நான் உண்மையாகவே உருக்கமாக என்னுடைய பாவ காரியங்களை போடணும் அப்படிங்கிற மன வைராக்கியத்தோடு இந்த இடத்துல பாவ காரியங்களை போடுறாங்களோ அவங்க பாவ காரியங்களை தகப்பனே ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுங்கப்பா. நாங்கள் அத்தனை பேரும் பரிசுத்தமான பிள்ளைகளாக மாறணும். எங்க வாழ்க்கை மாறணும் தகப்பனே. நீர் வெளிச்சமாக இருக்கிறீர், நீர் பரிசுத்தவானாக இருக்கிறீர். நீர் வெளிச்சமாகவும் பரிசுத்தவானாகவும் இருக்கிற பொழுது நாங்கள் மாத்திரம் ஏன் தகப்பனே இருளுக்குள்ளாக வாழ வேண்டும்? நாங்கள் இருளின் பிள்ளைகள் கிடையாது, உம்முடைய பிள்ளைகள் தானே தகப்பனே. ஆகவே இனியொரு போதும் நாங்கள் இந்த இருளின் வாழ்க்கைக்குள் போய்விடாத படிக்கு எங்களை உம்முடைய வெளிச்சத்தினால் மூடுங்க தகப்பனே. எங்க பாவ காரியங்களை எல்லாம் உம்முடைய பாதத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அறிக்கை செய்த பாவ காரியங்கள், இந்த பிள்ளைகளின் நிமித்தமாக அவர்கள் சார்பாக நான் இந்த இடத்தில் அறிக்கை செய்த பாவ காரியங்கள் மாத்திரம் அல்ல தகப்பனே, இன்னும் எத்தனையோ பாவ காரியங்கள் இந்த வழிபாட்டை இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள், இந்த வழிபாட்டில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், அவங்க மனசுல இப்போ உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்குது, இந்த பாவ காரியம் நீ பண்ணபடி ஆத்தான் உன் மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாவ காரியங்களையும் போடுறாங்க தகப்பனே. அவற்றை அழித்து விடுங்க. அவர்கள் வாழ்க்கைக்குள்ள அந்த பாவ காரியங்கள் வேண்டாம் தகப்பனே. எல்லாம் போகட்டும், எல்லாம் போகட்டும். முழுவதுமாக முழுவதுமாக சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த வழிபாட்டில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறணும் தகப்பனே. இவர்கள் வாழ்க்கை அற்புதமாக உயரணும் தகப்பனே. இவர்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை காணணும் தகப்பனே. அதற்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கணும்ப்பா, மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இதோ இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் இந்த வழிபாட்டில் உம்மை நோக்கி தங்களது வாழ்க்கை எடுத்து நிற்கிறாங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கொடுங்கப்பா, எங்க எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுங்க, எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுங்க. அன்பின் பிள்ளைகளே, கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த வேளையில உங்க மனசுல ஆழத்துல நீங்க நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நினைச்சு இந்த ஆண்டவரது பாதத்தில் அப்படியே போட்டு விடுங்க. நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் காரியம் இல்லை. உங்களது பாவ காரியங்களை நீங்க போடுகிற பொழுது அப்பா அந்த பாவ காரியங்களை, அந்த இருளின் காரியங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து அழித்து விட்டு உங்களது வாழ்க்கை ஒளிமிக்கதாக பிரகாசிக்கத்தக்கதாக மாற்றி விடுவாராகவே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அவரது சன்னிதானத்தில் இப்பொழுது தைரியமாக உங்களது பாவ காரியங்களை போட்டு விடுங்கள். போடுகின்ற பொழுது அப்பா தகப்பனே, என்னால் இனிமேல் இதே பாவ காரியங்களை தொடர்ந்து பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய மனித பலவீனம், நான் மீண்டுமாக இந்த பாவ காரியத்தில் விழுகின்ற தருணம் வந்தால் நான் விழாதபடிக்கு உம்முடைய வல்லமை என் கூட வேண்டும் அப்படின்னு கேட்டு ஆண்டவரது சன்னிதானத்தில் உங்களது பாவங்களை ஒட்டுமொத்தமாக போட்டுக்கொள்ளுங்கள். அப்பா போடுகிறோம், எங்களது பாவ காரியங்களை உம்முடைய பாதத்திற்கு தருகிறோம், தருகிறோம் தகப்பனை, தருகிறோம் அப்பா.
எல்லாம் வல்ல தகப்பன், உங்களது பாவ காரியங்களை எல்லாம் உங்களிடமிருந்து முழுவதுமாக அழித்து விட்டு உங்களுக்கு பரிசுத்தமுள்ள தன்னுடைய வெளிச்சத்தை நிறைவாக தருவாராக. ஆமென். அன்பின் உள்ளங்களை, இப்பொழுது நாம் அத்தனை பேரும் இன்றைய நாளுக்கான செய்தியை கேட்கப் போகின்றோம். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்னதாக நம்முடைய மனசை நாம் தயார்படுத்திக்கணும். ஏன்னா மனசு அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் இருக்குமாக இருந்தால் அதற்குள்ள செல்லக்கூடிய செய்தி ஒருபோதும் நமக்கு பயன் கொடுக்காது. ஆகவே ஆண்டவரது செய்தி அற்புதமான செய்தி உங்களது உள்ளம் மனம் என்கின்ற நிலத்தில் விழுந்து பயன் தரும்படிக்காக இதோ உங்கள் மீது நான் இப்பொழுது இந்த அபிஷேக எண்ணெயை பூசப் போகின்றேன். உங்களது நெற்றியிலே இந்த அபிஷேக எண்ணெயை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல தகப்பன் உங்களை தொட்டு ஆசிர்வதித்து உங்களது மனசை முழுவதுமாக தன் வயப்படுத்தி உங்களது மனம் என்கின்ற நிலம் நல்ல நிலமாக மாறி அவரது வார்த்தைகள் அந்த மனசிற்குள்ளாக விழுந்து பலனளிக்க கிருபை செய்வாராக. ஆமென். அன்பின் உள்ளவர்களே, இன்னைக்கு நாங்கள் இந்த வழிபாட்டின் ஆரம்பத்திலேயே ஒரு பாவ மன்னிப்பு ஜெபத்தினை மேற்கொண்டோம். ஆண்டவரது மன்னிப்பு நமக்கு நிறைவாக கிடைத்து விட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கை இருள் என்கின்ற நிலையிலிருந்து ஒளிக்கு திரும்பி விட்டது. நாம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற பொழுது யார் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா தெய்வத்தின் பக்கம் நிற்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்குள் வந்தவர் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது நான் உங்களோடு எந்நாளும் இருப்பேன் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுத்து விட்டு தான் சென்று இருக்கிறாரு. இப்போ அதே தெய்வம் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய வருகையின் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல நாம வாசிச்சுக்கலாம். அப்படி நாம படிக்கிற வேளையில ஆண்டவரது வருகை, அவர் மீண்டும் வருகின்ற நிலை எப்படி இருக்குமா? அது எதிர்பாராத நாளை போன்று இருக்குமா? யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாம் நார்மலா போய்கிட்டு இருக்கும். திடீர் என்று 2004 வருஷத்துல எப்படி சுனாமி வந்ததோ, திடீர் என்று வந்ததோ, அதே போன்று நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆண்டவரது வருகை இருக்குமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வருகை திடீர் என்று ஒரு திருடன் வீட்டுக்குள்ள எப்படி வருவானோ எதிர்பாராத வேளையில அதே போன்று இருக்குமா? எல்லாம் நார்மலா இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 1வது கடிதத்தில் 5வது அதிகாரத்தில் சொல்றாரு, எல்லாம் நார்மலாவே இருக்கும், எல்லாரும் ஆடி பாடி ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல திடீர் என்று பிரசவ வேதனை எடுக்கு இல்லையா, அது போன்றதாக மானிட குமாரனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு. அப்போ அவருடைய வருகை திடீர்னு இருக்குமாக இருந்தால் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எந்த கவலையும் பட தேவையில்ல. ஆனா யாரெல்லாம் ஆயத்தமாக இல்லாது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? அவங்க தான் ஆயத்தம் இல்லையே. அதனால ஆண்டவராகிய கடவுள் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வருகிற பொழுது அவங்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறபடியால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த 5 அறிவிலிகள் இருந்தாங்களே, அந்த கையில விளக்கெடுத்துட்டு போனாங்களே கன்னியர்கள், அதுல 5 பேர் அறிவிலிகளாக இருந்தாங்களே, அவங்கள போல ஐயோ என்ன தீர்ந்து போயிருச்சே, என்ன பண்றது, வந்துட்டாரே மனுஷகுமாரன் மணவாளன் வந்துட்டாரே, நாங்க எப்படி அவரை சந்திக்கிறது, அவரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு விளக்குல எண்ணெய் கிடையாது, வெளிச்சம் இல்லாம போயிருமே அப்படின்னு அவங்க பதறி அடிச்சாங்களே, அவங்கள போல இருப்பாங்க. யார் அப்படின்னா ஆயத்தம் இல்லாதவங்க. ஆனா ஆயத்தமான நீங்களும் நானும் எப்படி இருப்போம் தெரியுமா? நாம தான் இப்போ இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோமே. நம்ம கிட்ட தான் நிறைய எண்ணெய் இருக்கிறதே. எண்ணெய் என்பது பரிசுத்தாவியின் அடையாளம். பரிசுத்தாவியானவருடைய வல்லமை நம் மீது நிறைவாக இருக்கிறதே. அவருடைய வல்லமை நம் மீது நிறைவாக இருக்கிற பொழுது நம்முடைய விளக்குகள் ஒருபோதும் அணைந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விளக்குகள் ஒருபோது அழிந்து போகாது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருக்கும். அப்போ வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது நாம எதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவரது வருகை இருக்கிற பொழுது நாம
அன்றாடம் என்னென்ன காரியங்களை பண்ணிக்கிட்டு இருப்போமோ அந்தந்த காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். ஆண்டவரது வருகை நமக்கு ஆசிராகவே இருக்கும். ஏன்னா நாம் எக்ஸ்ட்ராவா எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா நாம் ஆல்ரெடி பரிசுத்தமாக தான் இருக்கிறோம். ஆல்ரெடி நாம் வெளிச்சத்துக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நாம் யாருக்கும் சாபங்கள் போட்டது கிடையாது. நாம் மற்றவங்க வாழ்க்கையை நல்லதாகத்தான் மாற்றி இருக்கிறோமே ஒழிய, அவங்களுக்கு உதவிதான் பண்ணியிருக்கிறோமே ஒழிய, யார் வாழ்க்கைக்கும் நாம் இருளாக இருந்தது கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வெளிச்சத்தோடு தான் இருக்கிறோம். வெளிச்சத்தோடு இருக்கிறவர்கள் எப்பொழுதும் வெற்றியின் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? வெற்றியின் பிள்ளைகள். நாம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேளையில தப்புக்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெறுகிற வேளையில ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய பாவ காரியங்கள் எல்லாம் கழுவி நம்ம சுத்தமாக்கிறாரு. சங்கீதம் 51 சொல்லுது இல்லையா? தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே, நீர் என்னை கழுவி விடும், என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக மாறிவிடும், வெண் பனியை போன்று மாறிவிடும். ஏன்னா என்னுடைய பாவங்கள் மிக மிக மோசமானவை. தாவீது ராஜா சொல்றான், என்னுடைய பாவங்கள் மோசமானவை, அவை செங்குருதி போன்று இருக்குது. உம்முடைய ஆசீரால் நீர் என்னை கழுவுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை வெண்பனியை போன்று மாறிவிடும், பரிசுத்தமாகிவிடும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது தப்புக்கள் பண்ணிவிட்டால் உடனடியாக நாம பண்ண வேண்டியது பாவ மன்னிப்பாகும். பாவ மன்னிப்பு நாம கேட்கின்ற பொழுது, ஆண்டவரது பிரசன்னத்துல போய் பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அப்சல்யூஷன் இருக்குதே, மன்னிப்பு இருக்குதே, அந்த மன்னிப்பு ஆண்டவரது வல்லமே நம் மீது இறக்கி நம்மை பரிசுத்தமாக்கி விடும். ஆண்டவரது பரிசுத்தம் நம் மீது இறங்கி வருகிற பொழுது நாம் எல்லாரும் வெற்றி வீரர்களாக மாறிவிடும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா, அவர் தோற்று போன கடவுள் கிடையாது, வெற்றியின் ராஜா. இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அதைத்தான் கொண்டாட போறோம். கிறிஸ்து ராஜா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாம கொண்டாட போகின்றோம். அப்போ இயேசு யார் அப்படின்னா தோத்து போன ராஜா கிடையாது, அவர் வெற்றியின் ராஜா. ஆகவே நாமெல்லாம் யாரு? வெற்றியின் ராஜாவினுடைய பிள்ளைகள், வாரிசுகள். அப்ப நாம எப்படி இருக்கணும்? நாங்க வெற்றியின் பிள்ளைகள் அப்படின்னு தானே வாழணும். ஏன்னா ஆண்டவர் வெற்றி உள்ளவர் அப்படின்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் நாமும் வெற்றி பெற்றவர்கள். ஆகவே எதற்கும் நாங்க பயப்படக்கூடாது. நம்ம சுத்தி நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு சார்பாக இருந்தாலும் அல்லது மோசமாக இருந்தாலும் கூட நாம பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? அவரோடு நாம இருக்கிறோம், நம்மோடு அவர் இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். அப்போ அவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற வல்லமை மூலமாக இருக்கிறது. இப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நாம தோல்வியுற்று சோர்ந்து போய் துவண்டு போய் கிடக்கலாமா? இல்லையே. நாம ஜெயம் பெற்றவர்களாக அல்லவா இருக்கணும், வெற்றியின் பிள்ளைகளாக அல்லவா இருக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சமயங்கள்ல நாம என்னதான் வெற்றியின் பிள்ளைகள் அப்படின்னு நாமே பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு போடுகின்ற அடிகள் இருக்கிறதே, அந்த அடிகளால் மனசுடைஞ்சு போவதுண்டு. ஒருவேளை அப்படி மனசுடைஞ்சு போகிறவர்களாக நாம இருந்தால், ஒரு அம்மாவினுடைய சாட்சியத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். அந்த அம்மா ஸ்டேஜில் தன்னுடைய சாட்சியத்தை பகிரங்கமாக சொல்றப்போ ரொம்பவும் கேட்பதற்கே பிரமிக்கத்தக்கதாக இருந்துச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, தான் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா பயணத்துக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தின வாரம் தான் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாக்டரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது இந்த அம்மா புறப்பட்டு போகிற வேளையில், எங்க சுற்றுலா பயணம் போகிற வேளையில் இந்த அம்மாவுக்கு டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இந்த டாக்டர் ஃபோன் பண்ணுற நேரத்தில் இந்த அம்மா ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்ன டாக்டர்? அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் கரெக்டுமா, உங்கள் உடம்புல பாசிட்டிவ், கேன்சர் பாசிட்டிவ், நீங்கள் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு. இந்த செய்தியை கேட்டது அந்த அம்மா அதிர்ச்சியில்
என்ன பண்ணணும்னு தெரியாம ஒருவேளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்கள்லாம் நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் நினைச்சிருக்கிறார் போல. ஆனா அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே டாக்டருக்கு பதில சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? டாக்டர், என்ன டாக்டர், என் உடம்புல இந்த கேன்சர் வியாதி, நான் வணங்குற கடவுள் என்னை கைவிட மாட்டாரு. ஏன்னா நான் வணங்குற கடவுள் சாதாரண கடவுள் கிடையாது. இந்த உலகத்தை ஜெயிச்சவர், சாத்தானையே அழிச்சவர், வெற்றி வீரனாக நிற்கிறவர், அவரு என் கூட இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நல்லா பாருங்களேன், நான் வணங்குற தெய்வம் அற்புதமான விதத்துல என்னுடைய உடம்புல இருந்து இந்த கேன்சர் வியாதியை மறைய வச்சுட்டார் அப்படின்னு வைங்களேன், யாருக்கு வெற்றி? எனக்கு தான் வெற்றி. ஏன்? நான் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு அவரு எனக்கு கொடுத்த பரிசு, அற்புத பரிசு. உடம்புல இருக்கிற கேன்சர் மறைஞ்சிருச்சு. ஆகவே யாருக்கு வெற்றி? எனக்கு வெற்றி. அப்படி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேன்சர் என்னுடைய உடம்புல இருக்குது, அப்போ இது சர்ஜரி பண்ணிக்கணும். கரெக்டா டாக்டர்? டாக்டரும் சொன்னாரு, கரெக்ட் அம்மா. அப்போ நீங்க சர்ஜரி பண்ணி அந்த கேன்சர் கட்டியை வெளியில் அகற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ யாருக்கு வெற்றி? எனக்கு தான் வெற்றி. ஏன்? என் உடம்புல இருந்த கேன்சர் இப்போ என்னை விட்டு போயிடுச்சு. சரி, இந்த ரெண்டுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு வச்சுப்போமே, நான் அற்புத விதமாக சுகமடையும் இல்லை, அதே நேரத்தில் எனக்கு சிகிச்சையும் பலனளிக்கலை. இந்த ரெண்டுமே கை நழுவி போனாலும் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னந்த ஆப்ஷன்? நான் மரித்து போவேன். நான் மரிச்சு போனா அடுத்த கட்டம் எங்க போவேன்? நான் ஆண்டவர்கிட்ட போவேன், தெய்வத்துக்கிட்ட போவேன், அவரை நான் நேருக்கு நேராக பார்ப்பேன். அப்ப கூட யாருக்கு வெற்றி? எனக்கு தான் வெற்றி. ஏன்னா நான் அவருக்கு பிரமாணிக்கமாக இருந்ததற்கு பரிசாக அவர் தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை என் மீது பிரகாசிக்கும்படியாக என் முகத்திற்கு முன்னாடி வந்து நிற்பாரே, அந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? பாருங்க, அந்த அம்மா சொன்ன அந்த காரியத்தை கேட்டு டாக்டர் ஆடி போயிட்டாரு. இந்த சாட்சியத்தை அந்த அம்மா சொல்றப்போ கேன்சர்ல இருந்து சுகமடைஞ்சுதான் அந்த சாட்சியத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில் அந்த அம்மா சொன்னபடி அந்த செகண்ட் ஆப்ஷன் தான் அந்த அம்மாவுக்கு நடந்தது. என்ன? அந்த அம்மா சர்ஜரி மூலமாக கேன்சர்ல இருந்து விடுதலை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த அம்மா சொன்ன அந்த காரியம், தான் ஒரு வெற்றி வீரர், ஒரு வெற்றி வீராங்கனையாக நான் இன்னைக்கு நின்று இந்த சாட்சியத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, நான் ஆண்டவர் மீது வைத்திருந்த என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பின் உள்ளங்களே, அந்த தாயாரை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் நாம எதிர்பார்க்காதபடி நமக்கு நடக்கலாம். அது பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கலாம், நாம எதிர்பார்த்தபடி நமக்கு கிடைக்காத அந்த திருமண வரன், குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு பயணம், கட்ட முடியாதபடிக்கு இது வரைக்கும் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய கட்டட வேலைகளாக இருக்கலாம், எவையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் அப்படி நின்றுடும் அப்படின்னு சொல்லி மாத்திரம் நாம மனசொடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா நாம மனசொடைஞ்சு போற பிள்ளைகள் கிடையாது இல்லையா? நாம வெற்றியின் பிள்ளைகள், வெற்றியுள்ள இயேசுவினுடைய பிள்ளைகள், வெற்றி வீரனாக வெற்றி வீராங்கனையாக இருக்க வேண்டியவர்கள். ஏன்னா நம்முடைய தெய்வம் வெற்றியின் தெய்வம். எனவே நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வெற்றியில் தான் கொண்டு வந்து நம்மை சேர்க்கும் என்பதை நாம முதல்ல நம்பியாகணும். அப்படி நாம நம்புகிற வேளையில் அந்த தாயாருக்கு எப்படி பரிபூரண சுகம் அந்த சத்திர சிகிச்சை மூலம் கிடைத்ததோ அது போன்று ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வழியை, நாம் எதிர்பாராத ஒரு வழியை நமக்கு திறந்து வைத்து நம்முடைய பிரச்சனைகளில், கஷ்டங்களில், துன்பங்களில் எல்லாம் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். இதுவரை கூட்டி வந்த தெய்வம் இனியும் நம்மை வழிநடத்தி செல்வார். நாம் ஒருபோதும் தோற்று போக அவர் விடமாட்டார். நம்மை அவர் ஜெயத்தின் பிள்ளைகளாகவே வழிநடத்துவார். நாம் இனி ஒருபோதும் வாளாக இருக்க போவது கிடையாது, தலையாக உயர்ந்து நிற்க போகின்றோம். நாம் கீழானவர்களே கிடையாது, மேலானவர்கள். என்ன? நாம் அத்தனை பேரும் தெய்வத்தின் சாயல்கள், தெய்வத்தின் பிள்ளைகள், வெற்றி வீரனினுடைய
வாரிசுகள். எனவே அன்பின் உள்ளங்களே, அந்த வெற்றி வீரனாகிய இயேசு ஆண்டவரை கெட்டியாக மனதில் பற்றி பிடித்தவர்களாக வாருங்கள். ஒரு குணமளிக்கும் வழிபாட்டிற்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து கொள்ளலாம். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. அன்பின் உள்ளங்களே, இந்த வழிபாடானது நாம் அத்தனை பேரும் வெற்றி வீரனினுடைய பிள்ளைகள் என்பதை நமக்கு உறுதி செய்ய போகின்ற குணமளிக்கும் வழிபாடு. எனவே இந்த வழிபாட்டில் நம்பிக்கையோடு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க. இந்த வழிபாட்டில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. உங்கள் நெற்றியில் பரிசுத்த தைலம் பூசப்பட்டு இருக்குது. அது ஆண்டவரது செய்தியை கேட்பதற்கு மாத்திரம் இல்லை, இந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டு பரிபூர்ண சுகம் அடைவதற்காகவும் தான். உங்கள் உடல் என்பது தெய்வம் வாழுகின்ற இல்லம். அப்படின்னா உங்கள் உடல் ஆலயம். உங்கள் ஆலயம் பரிசுத்தமாக இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகவே நீங்கள் இருளில் இருந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்க வாழ்க்கை வெளிச்சமாகிவிட்டது. ஆனால் உடல்ல இருக்கிற வியாதி இதுவரைக்கும் போகலையா? நீங்க உங்க உடல்ல இருக்கிற வியாதியை குறித்து வேதனையோடு இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறீங்களா? உங்க உடல் வியாதி அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களுடைய உடல் வியாதி இவையெல்லாம் நீங்கன்னு அப்படின்னு சொல்லி நீங்க பிரியப்பட்டு இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, மனசு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இன்னும் எத்தனையோ காரியங்கள், அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குணமடைய வேணும் அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறீங்க. எனவே அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விதத்தில் சுகமடைய, உங்களது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவடைய, நீங்கள் விரும்பின காரியங்கள்லாம் கைகூடி வர இந்த வழிபாட்டில் நீங்கள் அத்தனை பேரும் நான் உங்களுக்காக இந்த நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தில் நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறேன். அவரே நீங்க பார்த்துக்கிட்டு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அவரு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, வானங்களில் இருந்து இறங்கி வருகின்ற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வேளையிலே எங்களை அர்ச்சிக்கும்படியாக இறங்கி வருவீராக. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளையை, இந்த மகனை, இந்த மகளை, இந்த பெரியவரை, இந்த சிறிய பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக அற்புதமாக இறங்கி வருவீராக. இந்த ஆன்லைன் வீடியோ மூலமாக யாரெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய அபிஷேகத்தை அவர்கள் மீது முழுவதுமாக நீர் பொழிவீராக. ஒவ்வொருவரது நெற்றியிலும் பரிசுத்த எண்ணெய் பூசப்பட்டு இருக்கிறது தகப்பனே. ஒவ்வொருவரது உடலும் பரிசுத்தமாகி இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், உடலில் இருக்கக்கூடிய வாதைகள், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் இதுவரைக்கும் நீங்காத படிக்கு இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள், இந்த பெரியவர், இந்த சிறிய பிள்ளை அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களது உடலிலே நீர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக, இப்பொழுதே கொடுப்பீராக. அப்பா தகப்பனே, வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம், உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை எங்கள் மீது இறங்குவீராக. எங்களை முழுவதுமாக ஆட்சி செய்வீராக. எங்களது நரம்புகள், நாளங்கள், எலும்புகள், இரத்தம், சதை எல்லாமே உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரட்டும் தெய்வமே. எங்களது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், கொலஸ்ட்ரால் வியாதிகள், சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், அப்பா தகப்பனே, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதுவரைக்கும் மருந்து மாத்திரை எடுத்தும் கூட சுகமடையாத நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்புகளில் முறிவுகள், எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள், இதுவரைக்கும் சுகமடையாத அந்த எலும்பு வலிகள் எல்லாம் நீங்கும்படிக்கு
உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். மூட்டு வாதத்தோடு இருக்கிறவர்கள் நற்சுகம் பெறும்படியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இடுப்பு வலியோடு இருக்கிறவர்கள் சுகம் பெறும்படிக்கு ஆரோக்கியத்தை நீர் கொடுப்பீராக தகப்பனே. தோள்பட்டைகளில் நோவுகளோடு இருக்கிறவர்கள் இன்றைய நாளிலே உம்முடைய அற்புத வல்லமையினால் தொடப்பட்டு சுகம் பெறுவார்களாக. யார் யாருக்கெல்லாம் உடம்பில் எலும்புகள் டிஸ்லோகேட் ஆகி இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் நல்லபடியாக ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் உதவி செய்வீராக. தலை பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்களாக. உணவு உண்பதற்கு முடியாமல் வயிற்றிலே பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் ஆரோக்கியத்தை காண்பார்களாக. அப்பா தகப்பனை, குடல் வியாதியோடு இருக்கிறவர்கள் நற்சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. யார் யாருக்கெல்லாம் தொண்டை பகுதியில் பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தொடப்பட்டு ஆரோக்கியம் பெறுவார்களாக. ஆண்டவரே தகப்பனை, மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாம் உம்முடைய வல்லமையினால் மறைந்து போவதாக. வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாம் மறைந்து போவதாக. வயிற்று புண்கள் எல்லாம் ஆறி போவதாக. தகப்பனை, பாதங்களில் இருக்கக்கூடிய நோவுகள் வலிகள் எல்லாம் தீர்ந்து போவதாக. அப்பா தகப்பனை, யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஈரல் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கேன்சர் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சிறுநீரக பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அத்தனை பேர் உம்முடைய வல்லமையினால் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. சுகம் கடுங்க, சுகம் கடுங்க தெய்வமே. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கின்ற இந்த மகன், இந்த மகள், இதோ இந்த வழிபாட்டில் இதோ இப்பொழுதே கலந்து கொண்டிருந்து இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற இவர் ஆசிரை பெறுவாராக. அற்புதமான ஆசிரை பெறுவாராக. இந்த நற்கருணை பிரசன்னத்தில் இருந்து அற்புத வெளிச்சம் ஒன்று இவர் மீது முழுவதுமாக இறங்கி இவரது உடலை பரிசுத்தப்படுத்தி ஆரோக்கியத்திற்குள்ளாக வழி நடத்துவதாக. அப்பா தகப்பனை நம்புகின்றோம், நாங்கள் நம்புகிறோம் தகப்பனை. உம்முடைய அற்புத பிரசன்னம் இந்த பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் தகப்பனை. சிலருக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கிறது, தூங்க செல்ல முடிவதில்லை. எவ்வளவுதான் தூங்கினாலும் சரியான உறக்கம் கிடையாது. தூக்கத்தில் இடையிலே திடுக்கிட்டு முழிக்கின்ற தன்மை, தூக்கத்தில் பயங்கரமான கனவுகள், பயந்து பயந்து தூக்கம் இல்லாமல் தங்களது வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்கின்ற இந்த பிள்ளை, இந்த மகன், இந்த மகள் இப்பொழுதே தன்னுடைய தூக்கத்தை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக, நீர் அற்புதம் செய்வீராக தகப்பனே. தங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய குறைகள் தீராத படிக்கு வேதனையோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுகின்ற பிள்ளைகள் ஆசிரை பெறுவார்களாக. மனதின் பாரங்கள் இறங்கட்டும் தகப்பனே, குறையட்டும், முழுவதுமாக குறையட்டும். மனதின் பாரங்கள் தீர்ந்து மனதில் இருக்கிற பாரங்களுக்கு எல்லாம் பதிலாக நீர் ஆசிரை கொடுத்து பிள்ளைகளது மனசை நிரப்பி விடுவீராக. திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்ற மகள்மார்கள், திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய மகன்மார்கள், இதுவரைக்கும் நல்ல வரன்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்பா தகப்பனே, இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக பிள்ளைகளுக்கான நல்ல திருமண வரன்களை நீங்க அனுப்பி வைங்க அப்பா. இன்னும் 2 தினங்களில் உம்மை ராஜாவாக நாங்கள் வெளிப்படையாக கொண்டாட போகின்றோம் தகப்பனே. ராஜாவாக இருக்கின்ற நீர் தாமே ஒவ்வொரு மகனின் மகளின் மனங்களில் இருக்கக்கூடிய வாஞ்சைகளை எல்லாம் அறிந்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக அப்பா தகப்பனே. பரிசுத்த பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதமும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிகின்றோம் தகப்பனே. உம்முடைய வல்லமை இன்றைய நாளிலே அற்புதத்தை, அதிசயத்தை இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ளுகின்ற அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சியாக வேணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு யார் யாருடைய குடும்பத்தில் எல்லாம் பண கஷ்டம் ஒரு பெரும் தொல்லையாக இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் தொழில ப்ரமோஷன் கிடைக்கலையோ, யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் படிப்பை முடிச்சுட்டு நல்ல தொழில் கிடைக்காம இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வெளிநாட்டு பயணத்திற்காக மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சு மன உடைவோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விசாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார்களோ, இவர்கள் வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை பண்ணுவீராக. உம்மால் கூடும் தகப்பனை, உம்மால் முடியும் ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, யார் யாருக்காக எல்லாம் இந்த இடத்துல குழந்தை பாக்கியம் வேண்டி யார் யாருடைய பெற்றோர் எல்லாம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறார்களோ அவர்களது மனங்கள் மகிழும்படியாக குழந்தை பாக்கியத்தை கட்டளை எடுங்க தகப்பனே, கட்டளை எடுங்க தெய்வமே. யார் யாரெல்லாம் தங்களது கணவன்மாரோடு வெளிநாட்டில் இருக்கிற கணவன்மாரோடு போய் சேர்ந்து வாழ முடியாம உள்நாட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க நிலை எல்லாம் மாறணும் தகப்பனே. அவங்களுக்கான வெளிநாட்டு பயணம் சீக்கிரமாக இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக அவங்களுக்கு கைகுடி வர கிருபை செய்ய தகப்பனே, உதவி செய்ய தகப்பனே. தங்களது கட்டுமான பணிகள் இதுவரைக்கும்
முடிவுக்கு வராம பாதியிலே நிறுத்தப்பட்ட நிலையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க தகப்பனே. அந்த கட்டுமான பணிகள் சீக்கிரமாக நல்லபடியாக முடிவுக்கு வரும்படிக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகள் தங்களது வாழ்க்கையில் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வாஞ்சியோடு இந்த வழிபாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரது வாழ்க்கையிலும் அற்புதத்தை கொடுங்க தகப்பனே. என்ன நீங்க வெற்றியின் தெய்வம், நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆகவே எங்களது வாழ்க்கை இனி ஒருபோதும் இருளுக்குள் தள்ளப்பட்டு விடக்கூடாது. நீர் எங்களை உம்முடைய கரத்தினால் பிடித்து வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி உம்மை பார்த்து வேண்டி நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பின் உள்ளங்களை பிள்ளைகளே, இப்பொழுது உங்களது திருப்பண்ட பொருட்கள் மீது நான் இந்த தண்ணீரை ஊற்றி ஆசினீர் தண்ணீரை ஊற்றி ஆசீர்வதிக்க போகின்றேன். எனவே இங்கே இருக்கக்கூடிய திருப்பண்ட பொருட்கள் அத்தோடு மாத்து மோதிரங்கள், தாலி, சாவி கொத்துக்கள், தண்ணீர், எண்ணெய், உப்பு, மருந்து, மாத்திரைகள், பிள்ளைகளுக்கு தரக்கூடிய உணவுப் பொருட்கள், மேலுமாக உங்களது வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய ஆடைகள் மற்றும் உங்களது பிள்ளைகளினுடைய படிக்கின்ற புஸ்தகங்கள் எவையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைங்கள். அவற்றையெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நான் இந்த இடத்துல ஆசினீர் தெளித்து ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வேளையில் நீங்கள் பதட்டத்தில் இந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து வைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சா கவலைப்பட வேணாம். அந்த வீடியோ கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நீங்கள் போய் எல்லா பொருட்களையும் இங்கே கொண்டு வந்து வைங்க. நான் ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர் அந்த பொருட்கள் மீது இறங்கி உங்களது வாழ்க்கையிலும் அவை ஆசீராக அமைய ஆண்டவரது வல்லமை கிருபை செய்யும். அப்பா தகப்பனே, இவை அத்தனையும் உம்முடைய வல்லமையினால் தொடப்படட்டும், ஆசீர் பெறட்டும், பிள்ளைகளது வாழ்க்கை நலம் பெறட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது நற்கருணை நாதரை ஏறெடுத்து பார்த்த வண்ணமாக உங்களது ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொண்டு அன்றாட காரியங்களுக்கு சென்று கொள்ளுங்கள். May God bless you and take care. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை, இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான், அதை மட்டும் மறவாதே.